ஸோ see here இதான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லேஅவுட்ஸ். ஓகே, லேஅவுட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 21 லேஅவுட்ஸ் ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணது தான். 21 லேஅவுட்ஸ் என்னென்னா, ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் லைன் டயக்ராம், ப்ரொடெக்ஷன் சிங்கிள் லைன் டயக்ராம், switcher layout plan, switcher layout section, erection key diagram plan, erection key diagram section, EKD ன்னு சொல்லுவாங்க. lighting protection layout, lightning protection DSLP ன்னு சொல்லுவாங்க. clearance layout plan, clearer layout section, and foundation layout, trench layout, earthmat layout, grounding detail, lighting layout for indoor, lighting layout for outdoor, ACDB, AC distribution board, control building general arrangement, control building like general arrangements, control building cable trench. அப்புறம் வந்து அலுமினியம் டியூப் கட்டிங் ஷெடியூல். அலுமினியம் டியூப் கட்டிங் ஷெடியூல்னா டியூப் யூஸ் பண்ணீங்கன்னா அது எப்படி வந்து கட் பண்ணிட்டு எந்த ஷேப்ல வந்து ஜாயின் பண்ணணும், அதான் இது ஒரு லே அவுட் தான் வரும். அப்புறம் டிசிடிபி, டிசி டிஸ்ட்ரிபியூஷன் போர்டு. ஸோ எல்டிபி சிங்கிள் லைன் டயக்ராம். எல்டிபின்றது லைட்டிங் டிஸ்ட்ரிபியூஷன் போர்டு. இதெல்லாம் வந்து லேஅவுட்ஸ்ல டயக்ராம். இது கேல்குலேஷன் பார்த்தீங்கன்னா we have various calculations. ஸ்ட்ரங் பஸ் சைசிங். ஸ்ட்ரங் பஸ்னா அந்த கண்டக்டர் சைஸ் பண்றது, சப்ஸ்டேஷன்ல இருக்க கண்டக்டர் இருக்குல்ல அது சைஸ் பண்றது ஸ்ட்ரங் பஸ் சைசிங் சொல்லுவாங்க. ரிச் பஸ் பார் சைசிங். ரிச் பஸ் பார்னா அந்த டியூப், அலுமினியம் டியூப் யூஸ் பண்றீங்கன்னா சப்ஸ்டேஷன்ல அதை சைஸ் பண்றது ரிச் பஸ் சைசிங். கேண்டிலிவர் ஸ்ட்ரென்த், அதாவது டவரோட ஸ்ட்ரென்த் என்னன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு கேண்டிலிவர் ஸ்ட்ரென்த்னு ஒரு கால்குலேஷன் இருக்கு. நம்ம ஷார்ட் சர்க்யூட் ஃபோர்ஸ், அதாவது ஷார்ட் சர்க்யூட் ஃபோர்ஸ் கரண்ட், எவ்வளோ கரண்ட் ஷார்ட் சர்க்யூட் ஆச்சுன்னா விஸ்டாண்ட் பண்ணும் எக்யூப்மெண்ட், அதை கண்டுபிடிக்கிறதுக்கு ஷார்ட் சர்க்யூட் ஃபோர்ஸ். அப்புறம் சாக் டென்ஷன். சாக்னா தெரியல உங்களுக்கு? சாக்னா தெரியுமா? சாக் ரெண்டு டவருக்கு நடுவில் கண்டக்டர் எப்படி ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாங்கன்னா வந்து இப்போ கொஞ்சம் சாக் இருக்கும், தொங்கிட்டு இருக்கும். ஓகேவா? தட் இஸ் யுவர் சாக் சொல்லுவாங்க. அது கால்குலேஷன் எவ்வளோ சாக் இருக்கலாம் அப்படின்ட்டு. பேட்டரி சைஸிங். பேட்டரி ஆக்சுவலாக வந்து பேட்டரிலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சிலரி சப்ளைக்கு யூஸ் பண்ணுறது பேட்டரி. சப்ஸ்டேஷன்ல இருக்கிற ஆக்சிலரி சப்ளை எல்லாம் கொடுக்கறதுக்கு பேட்டரி சைசிங் வரும். சிடிபிடி சைசிங். சிடிபிடினா கரண்ட் டிரான்ஸ்ஃபார்மர் அண்ட் பொட்டன்ஷியல் டிரான்ஸ்ஃபார்மர் சைசிங். அப்புறம் டிஎஸ்எல்பி, டைரக்ட் ஸ்ட்ரோக் லைட்னிங் ப்ரொடெக்ஷன். டைரக்ட் ஸ்ட்ரோக் லைட்னிங் ப்ரொடெக்ஷன் calculation. and earthmat sizing, LV cable sizing, low voltage cable sizing. கேபிள் எதனா யூஸ் பண்ணீங்கன்னா சப்ஸ்டேஷன்ல சைசிங்னா அது என்ன வேல்யூ, என்ன ரேட்டிங் வந்து அந்த பர்டிகுலர் கேபிள் இருக்கும் அப்படின்ட்டு we have to size that. lighting design for indoor, lighting design for outdoor. இது வந்து சிஜி லக்ஸ்னு ஒரு சாஃப்ட்வேர் இருக்கு. ஓகே, நம்ம டைமென்ஷன் கொடுத்துட்டு என்ன லேம்ப் அதெல்லாம் செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா எவ்வளோ லக்ஸ் இருக்கு பர்டிகுலர் ஏரியாவில் இருக்கு அப்படின்னு கொடுத்துரும். ஓகே, தட்ஸ் இன்டோர் லைட்டிங் டிசைன், அவுட்டோர் லைட்டிங் டிசைன். கேபிள் ஷெடியூல்னா எந்தெந்த கேபிள் எங்கெங்க யூஸ் பண்ணணும் அப்படின்ட்டு ஷெடியூல் பண்றது. கேபிள் ஷெடியூல். பிஓக்யூ, பில் ஆஃப் குவான்டிட்டிஸ். பிஓக்யூனா பில் ஆஃப் குவான்டிட்டிஸ் சொல்லுவாங்க. என்னென்ன குவான்டிட்டிஸ்லாம் வருது அந்த சப்ஸ்டேஷன்ல, என்னென்ன எக்யூப்மெண்ட்ஸ்லாம் வருது, என்ன இது வந்து பாத்தீங்கன்னா பில் ஆஃப் குவான்டிட்டி சொல்லுவாங்க. இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கால்குலேஷன். மொத்தம் 14 கால்குலேஷன் இருக்கு, 21 லேஅவுட்ஸ் இருக்கு. இது வந்து எலக்ட்ரிக்கல்ல. அது சிவில்ல பாத்தீங்கன்னா வேரியஸ்
ஒவ்வொரு எக்யூப்மெண்டோட ஸ்ட்ரக்சரை பொறுத்து we can have various GAன்றது ஜெனரல் அரேஞ்ச்மெண்ட். அது அந்த ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குமோ அது அப்படியே ஜெனரலா லே அவுட்டா கொடுக்கறது வந்து பாத்தீங்கன்னா GAன்னு சொல்லுவாங்க. அது LE, CVT, வேவ் டிராப், ஐசோலேட்டர், CT, PT, BPI. BPIனா பஸ் போஸ் இன்சுலேட்டர். அப்புறம் அந்த டிரான்ஸ்ஃபார்ம் டவரோட சைஸ், டவர் என்ன டவர் யூஸ் பண்றாங்க அப்படின்ட்டு. ஸோ வி ஹவ் சைஸ் தட். அப்புறம் இது டைப் ஆஃப் டவர். ஓகே, அப்புறம் வெர்டிகல் ஸ்ட்ரக்சர், அப்புறம் மெயின் பஸ் கிண்டர் வித் பிடி மவுண்டேஷன், கிண்டர் LA மவுண்டேஷன் மவுண்டே பண்றதுலாம். இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஸ்ட்ரக்சர்ல வர டயக்ராம். ஸ்ட்ரக்சர்ல அந்த எக்யூப்மெண்ட் எப்படி ஃபிக்ஸ் பண்றோம் அப்படின்ட்டு அது சிவில் டயக்ராம். இது உங்களுக்கு தேவையில்லை சிவில். அப்புறம் ஃபவுண்டேஷன் டயக்ராம் பாத்தீங்கன்னா ஃபவுண்டேஷன்னா கீழே ஃபர்ஸ்ட் எர்த்மேட் போட்டுட்டு அதுக்கு மேல ஃபவுண்டேஷன் போடுவாங்க, எல்லா எக்யூப்மெண்டோட ஃபவுண்டேஷன். ஸோ அதுதான் ஃபவுண்டேஷன். எல்லா எக்யூப்மெண்ட்டுக்கும் ஃபவுண்டேஷன் வச்சிருப்பாங்க. This is a civil diagram. This is your electrical diagram and calculation. Already single line diagram, protection single line diagram, plan section already பார்த்தோம். அப்புறம் next வந்து erection key diagram for plan as well as section. erection key diagramனா ஒன்றும் கிடையாது. இப்போ எக்யூப்மெண்ட்டையும் கண்டக்டரும் கனெக்ட் பண்றதுக்கு we have clamp அப்புறம் கனெக்டர். கிளாம்ப் அப்புறம் கனெக்டர் வந்து தேவைப்படும். அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா எரெக்ஷன் கீ டயக்ராம் சொல்லுவாங்க. இப்போ நீங்க வந்து கிளாம்ப் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கிளாம்னா ஒன்றும் கிடையாது. இப்போ கண்டக்டரா பிடிச்சி கண்டக்டர் எக்யூப்மெண்ட் கனெக்ட் பண்றதுக்கு we have clamp or bolt நெட்லாம் வரும்ல, அதுதான் வந்து பாத்தீங்கன்னா எரெக்ஷன் கீ டயக்ராம்ல வரும். ஓகே, உங்களுக்கு இந்த சிலபஸ்ல இந்த இது இருக்கு. ஓகே, எரெக்ஷன் கீ டயக்ராம் லே அவுட். calculation also note down. ஸ்ட்ரங் பஸ்னா ஒன்றும் கிடையாது, கண்டக்டர் தான். கண்டக்டர் ஸ்ட்ரங் பஸ்னா அங்கே மெயினாக போகிற கண்டக்டர். ஓகே, ஸ்ட்ரங் பஸ் சைசிங். ஸ்ட்ரங் பஸ்னா கண்டக்டர் சைஸ் தான் ஸ்ட்ரங் பஸ் சைசிங் சொல்லுவாங்க. ரிச் பஸ் பார் சைசிங்னா டியூப், அலுமினியம் டியூப் யூஸ் பண்ணுறோம்ல, அந்த டியூப் சைஸ் பண்ணுறது ரிச் பஸ் பார் சைசிங் சொல்லுவாங்க. பிஓக்யூன்றது பில் ஆஃப் குவான்டிட்டி. நார்மலா வந்து பில் ஆஃப் குவான்டிட்டி எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா, பிஓகி லாஸ்ட்ல இருக்குல்ல, அது எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா, இப்போ சப்ஸ்டேஷன்ல என்னென்ன எக்யூப்மெண்ட்ஸ்லாம் வருது, எல்லா எக்யூப்மெண்ட்ஸ் இப்போ நம்ம இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொக்யூட்மெண்ட் சொல்லுவாங்க. லிசன், ப்ரொக்யூட்மெண்ட் சொல்லுவாங்க அப்படின்னா பர்ச்சேஸ் பண்றீங்கன்னு வச்சுங்க. சப்ஸ்டேஷன் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ண முடியாது, என்னென்ன எக்யூப்மெண்ட்லாம் வருது அது வந்து பாத்தீங்கன்னா ப்ரொக்யூட்மெண்ட் சொல்லுவாங்க. அது வந்து பாத்தீங்கன்னா based on the procurement only all the equipment will be purchased. எத்தனை இன்சுலேட்டர் தேவை, எத்தனை சிடி தேவை, எத்தனை எல்இ தேவை, எத்தனை சிவிடி தேவை, எத்தனை வேவ் டிராப் தேவை, எல்லாத்தோட ரேட்டிங் பிளஸ் அதோட வேல்யூ அதெல்லாம் போட்டு எத்தனை குவான்டிட்டி தேவை, அதுதான் பில் ஆஃப் குவான்டிட்டின்னு சொல்லுவாங்க. பில் ஆஃப் குவான்டிட்டினா என்னென்ன குவான்டிட்டி, என்னென்ன எக்யூப்மெண்ட்ஸ் வந்து எத்தனை குவான்டிட்டி இருக்கணும், அதுதான் பிஓக்யூ. பிஓக்யூனா பில் ஆஃப் குவான்டிட்டி. சம்டைம் பில் ஆஃப் மெட்டீரியல் சொன்னாலும் ஓகே, பிஓஎம் சொல்லுவாங்க, சம்டைம்ஸ் பில் ஆஃப் மெட்டீரியல் சொல்லுவாங்க, அப்படின்னா பில் ஆஃப் குவான்டிட்டி எல்லாம் ஒன்று தான். பிஓஎம் சொல்லுவாங்க, பிஓஎம்னா பில் ஆஃப் மெட்டீரியல், அப்படின்னா பிஓக்யூ bill of quantities. So this is your EKD. Listen, see here. Already this is a plan. Plan la we have எங்கெங்க clamp connector லாம் வரணுமோ அது வந்து we have to mention. Okay, that is your EKD.
EKD-ல பார்த்தீங்கன்னா இது 33 kV சைடு, இது இப்போ இது 110, இது வந்து 110 kV சைடு. ஓகே, இது வந்து பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாக 110 kV சைடு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா 101 போட்டிருப்பாங்க. அது என்னன்னா terminal connector for transformer to receive 2.5 inch IPS aluminum tube on HE side, ridged type. Ridged type na pipe. It is clamping and connector. Clamping and connector. Justin, clamping and connector தான் வந்து பாத்தீங்கன்னா we can see that EKD-ல வரும். ஓகேவா? இது வந்து செக்ஷன் வியூ பார்த்தா தெரியும் உங்களுக்கு. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்ஃபார்மரில் இங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 101 கொடுத்துருக்காங்கல்ல, 101ன்றது இங்கே வந்து பார்த்தா தெரியும். இது என்ன எது கனெக்ட் பண்ணுது? இது வந்து கிளாம்ப். இது ஒரு கிளாம்ப். இந்த கிளாம்ப் வந்து டிரான்ஸ்ஃபார்மரோட HE சைடையும் இந்த டியூபையும் கனெக்ட் பண்ற ஒரு கிளாம்ப். ஓகே, 101ன்றது பார்த்தீங்கன்னா இது டிரான்ஸ்ஃபார்மரோட HE சைட் 110 kV சைட். அதுவும் இந்த டியூபும் வந்து கனெக்ட் பண்ற இடம் இதுதான். ஓகேவா? இந்த பாயிண்ட்டுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா கிளாம்ப். இந்த கிளாம்ப் என்ன கிளாம்ப்னா terminal connector for transformer to receive 2.5 inch IPS. IPS na Indian pipe standard. Okay, IPS aluminum tube on HE side, rigid type. Rigid type na pipe மாதிரியா இருக்கும். அதுதான் இந்த இடத்துல வரும். 102 என்ன? இது என்ன எக்யூப்மெண்ட்? இது வந்து LE தானே. இது LEவையும் டியூபையும் கனெக்ட் பண்றது 102. அப்ப இது என்ன வரும்? 102 என்ன? இதுதான் 102. ஓகே, 102 பார்த்தீங்கன்னா டெர்மினல் கனெக்டர் ஃபார் LE டு ரிசீவ் சிங்கிள் ஜீப்ரா ACSR கண்டக்டர் horizontal take off. ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா 102 வருதோ இந்த இடத்துல வரும். ஒன் நாட் டூ வந்து பார்த்தீங்கன்னா இது ஜீப்ரா கண்டக்டர். இது கண்டக்டர் ஜீப்ரா கண்டக்டரும் எல்ஏவும் கனெக்ட் பண்ற பாயிண்ட் வந்து இது கனெக்டர். இந்த கனெக்டர் வந்து பார்த்தீங்கன்னா we have terminal connector for LE to receive single zebra ACSR. ACSR single zebraன்றது கண்டக்டரோட நேம். அது அனிமல் நேம் தான் வந்து பார்த்தீங்கன்னா கண்டக்டருக்கு வச்சிருப்பாங்க சப்ஸ்டியூஷன்ல. மோஸ், ஜீப்ரா, அப்புறம் அந்த லயன், டைகர் அதெல்லாம் வரும். ஓகேவா? பேஸ்ட் ஆன் சைஸ் ஆஃப் த கண்டக்டர் அந்த நேம் ஆஃப் த கண்டக்டர் வந்து மாறும். ஓகேவா? ஏசிஎஸ்ஆர் தான் எல்லாமே கண்டக்டர் யூஸ் பண்றது. இங்க வந்து பாத்தீங்கன்னா ஜீப்ரா ஏசிஎஸ்ஆர் கண்டக்டர் யூஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து எது கனெக்ட் பண்ணா எல்ஏவையும் சிங்கிள் ஜீப்ரா கண்டக்டர் இந்த டைப்ல பார்த்தது. 102ன்றது எல்ஏவோட பாயிண்ட், இந்த பாயிண்ட்டையும் இந்த கனெக்டர் பாயிண்ட் இந்த ஜீப்ரா பாயிண்ட்டை கனெக்ட் பண்றது இது கிளாம்ப். இது ஒரு கிளாம்ப். இது ஓகே. இது என்ன சொல்லி பார்க்கலாம்? இது என்ன எக்யூப்மெண்ட்? சிவிடியும் ஏசிஎஸ்ஆர் ஜீப்ராவை கனெக்ட் பண்றது 103. இங்க பார்த்தா தெரியும். Terminal connector for CVD to receive single zebra ACSR conductor horizontal takeoff. இது வந்து 103 நேம், 6 நம்பர். இது நம்பர் வந்து 6 நம்பர் இருக்கு. 6 சிவிடி வச்சுப்பாங்க. 6 சிவிடினா 2 லைன் பஸ்ல மட்டும் இருக்கும் சிவிடி. ஸோ இதுதான் சிவிடி. இப்போ இது என்னது? 105 என்ன? 105 என்னப்பா? இங்க ஒரு 105 இருக்கு, இங்க ஒரு 105. அப்படி 105 வந்து பாத்தீங்கன்னா மொத்தம் 4 தான் இருக்கும். ரெண்டு வேவ் டிராப் பண்றது. இது 105 வந்து பாத்தீங்கன்னா வேவ் டிராப்பையும் ஏசிஎஸ்ஆரை கனெக்ட் பண்றது. வேவ் டிராப் வந்து பாத்தீங்கன்னா
ஆர் ஃபேஸ்லயும் பி ஃபேஸ்லயும் மட்டும் தான் இருக்கும். அதனால வந்து பார்த்தீங்கன்னா வந்து 1 1 2 இங்க ஒரு 1 2 டோட்டலா வந்து we have 4 மட்டும் தான் இருக்கும். வேவ் டிராப் இங்க பார்த்தீங்கன்னா 4 தான் இருக்கும். 103 தானே 10 தான் கனெக்ட் ஆகும். 105 10 தான் கனெக்ட் ஆகும். வேவ் டிராப் to receive single zebra ACSR connector horizontal takeoff. ஹரிசாண்டல் டேக் ஆஃப்னா இப்படி போயிட்டு இப்படி எடுக்கும். ஓகேவா? அது ஹரிசாண்டல் டேக் ஆஃப். கனெக்டர் இப்படி பிடிச்சிருப்பாங்க. இப்போ இது ஆக்சுவலாக இப்படி இருக்கும். வி கேன் டேக் கேன் தட் ஒயர் வந்து பார்த்தீங்கன்னா ஹரிசாண்டலாக எடுப்பாங்க. ஓகே, அதாவது ஹரிசாண்டல் டேக் ஆஃப். என்னென்ன கனெக்டர் கிளாம்ஸ் இருக்குன்னா டென்னர் கனெக்டர் ஃபார் டிரான்ஸ்ஃபார்மர் டு ரிசீவ் 2 பாயிண்ட். இது வந்து டிரான்ஸ்ஃபார்மரையும் டியூபையும் கனெக்ட் பண்ற ஒரு கனெக்டர். ஓகே, 101 102ன்றது டென்னர் கனெக்டர் ஃபார் எல்இ டு ரிசீவ் சிங்கிள் ஜீப்ரா ஏசிஎஸ்ஆர் கண்டக்டர் ஹரிசாண்டல் டேக் ஆஃப். ஹரிசாண்டல் டேக் ஆஃப்னா இப்படி கனெக்ட் பண்ணிருப்பாங்க, இப்படி எடுப்பாங்க. ஓகே, கண்டக்டர் ஹரிசாண்டலா வந்து ஏசிஎஸ்ஆர்ல கனெக்ட் பண்ணிருப்பாங்க. அதான் வந்து எல்ஏவையும் ஏசிஎஸ்ஆர் கனெக்ட் பண்றது வந்து இது ஒரு கனெக்டர். ஓகே, அப்புறம் வந்து சிவிடி டு ரிசீவ் சிங்கிள் ஜீப்ரா ஏசிஎஸ்ஆர் கண்டக்டர் ஹரிசாண்டல் டேக் ஆஃப். இது ஹரிசாண்டல் டேக் ஆஃப். அந்த டென்னர் கனெக்டர் சிவிடி டு ரிசீவ் 2.5 inch அலுமினியம் டியூப். இது 104. 104ன்றது எங்க வரும்னா டியூப் எங்க இருக்கோ அந்த இடத்துல வரும் சிவிடி. இதோ இருக்கு பாருங்க 104. ஓகேவா? இங்க ஒரு சிவிடி இருக்கு. 104 வந்து டியூபையும் சிவிடியும் கனெக்ட் பண்றது பாயிண்ட். ஓகே, இது எந்த லைன்னா பஸ் பார் டிரான்ஸ்ஃபர் பஸ்ல வர ஒரு எக்யூப்மெண்ட்ல டியூபையும் சிவிடியும் கனெக்ட் பண்ற பாயிண்ட். ஓகே, இது ஒரு பாயிண்ட். அதுதான் வந்து இந்த கனெக்டர். ஓகே, கனெக்டர் ஃபார் சிவிடி டு ரிசீவ் 2.5 inch அலுமினியம் டியூப் ரீச் டைப். அது வந்து நெக்ஸ்ட் வந்து கனெக்டர் வந்து டென்னர் கனெக்டர் ஃபார் வேவ் டிராப் டு ரிசீவ் சிங்கிள் ஜீப்ரா ஏசிஎஸ்ஆர் கனெக்டர். ஆக்சுவலா அது 110 சைடு ஃபுல்லாவே வந்து கண்டக்டர் வந்து பாத்தீங்கன்னா சிங்கிள் ஜீப்ரா ஏசிஎஸ்ஆர் கண்டக்டர் தான் யூஸ் பண்ணிருக்காங்க. 33 kV சைடு பாத்தீங்கன்னா மோஸ்ட் கண்டக்டர் யூஸ் பண்ணிருப்பாங்க. அந்த மோஸ்ட் கண்டக்டர் சிங்கிள் ஜீப்ரா கண்டக்டர் அதெல்லாம் கால்குலேட் பண்ணிட்டு தான் பண்ணுவாங்க, கண்டுபிடிப்பாங்க. ஓகே, ஸோ இங்க வந்து கனெக்டர் அடுத்து வந்து ஐசோலேட்டர். கனெக்டர் ஃபார் ஐசோலேட்டர் டு ரிசீவ் சிங்கிள் ஜீப்ரா கண்டக்டர். டென்னர் கனெக்டர் ஃபார் ஐசோலேட்டர் டு ரிசீவ் 2.5 inch ஐபிஎஸ் அலுமினியம் டியூப் இஸ் ஃபிளெக்சிபிள் டைப். ஃபிளெக்சிபிள் டைப்னா எப்படி வேணா வெட்டிக்கலாமா இருக்கும், ஹரிசாண்டலாவா இருக்கலாம். ஓகே, அப்புறம் டென்னர் கனெக்டர் ஃபார் ஐசோலேட்டர் ரிசீவ் 2.5 inch அலுமினியம் டியூப் ஃபார் ரிச் டைப். ரிச் டைப்னா டைட்டா கப்புள் பண்ணியிருப்பாங்க. ஓகே, அதாவது ரிச் டைப். Tensor connector for CB to receive 2.5 inch IPS aluminum tube. அப்புறம் வந்து tensor connector for CT to receive single zebra ACSR conductor horizontal takeoff. Tensor connector for CT to receive 2.5 inch IPS tube. Tensor connector for CT to receive 2.5 inch IPS aluminum tube rich type. And tensor connector for PT to receive 2.5 inch IPS aluminum tube flexible type. Tensor connector for BPI. BPI na bus force insulated to receive 2.5 inch IPS aluminum tube rich type. Interconnector for 2.5 IPS aluminum tube single zebra conductor. T clamp for single zebra ACSR main way and branch way. So this is T type clamp வந்து யூஸ் பண்ணிருப்பாங்க. படுக்காத ஜஸ்டின் PG clamp வந்து பாத்தீங்கன்னா அலுமினியம் கண்டக்டர்ல யூஸ் பண்ணிருப்பாங்க. tension clamp suitable for shield wire. அப்புறம் வந்து single tension string insulator for hardware
for ACSR conductor. A single tension string insulator for hardware for ACSR conductor without turn bulky. Single suspension insulator string drop type for ACSR conductor. அப்புறம் வந்து பிஜி கிளாம்ப் ஃபார் ஷீல்டு ஒயர். ஷீல்டு ஒயர்னா மேலே கிரவுண்ட் ஒயர் போட்டிருப்பாங்க. அந்த ஷீல்டு ஒயர்ல பிஜி கிளாம்ப் யூஸ் பண்ணியிருப்பாங்க. எண்டு பிளக் சூட்டபிள் ஃபார் 2.5 inch அலுமினியம் டியூப். எண்ட் பிளக்னா ஒன்றும் கிடையாது. இந்த இடத்துல வந்து எண்டு பிளக், இதுதான் வந்து எண்டு பிளக். இந்த போட்டிருக்காங்கல்ல, இதான் எண்டு பிளக் 123 நம்பர் எண்ட் பிளக். 123 தான் எண்ட் பிளக். எண்ட் பிளக்னா அந்த கப் மாதிரி போட்டிருப்பாங்க. இந்த எண்டு பிளக், இந்த இதான் வந்து பார்த்தீங்கன்னா எண்டு பிளக். இந்த கப்பு தான் வந்து எண்டு பிளக். ஓகே, திஸ் ஆர் ஆல் 110 kV சைடில் இருக்கிற கிளாம்ப்ஸ். அதே மாதிரி 33 kV சைடில் இருக்க கனெக்டர் அண்ட் கிளாம்ப்ஸ் பார்த்தீங்கன்னா 33 kV சைடு இங்கே வந்து மோஸ்ட் கண்டக்டர் வரும், டியூப்ஸ்லாம் வராது. 33 kV சைடில் பார்த்தீங்கன்னா மோஸ்ட் கண்டக்டர். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா we have only 33 kV side. This is 33 kV side. 33 kV சைடில் ஒன்லி கண்டக்டர் மட்டும்தான் இருக்கு, டியூப்ஸ்லாம் வராது. ஓகே, ஸோ இதில் என்னென்ன கிளாம்ப்ஸ்லாம் வரும்னு பார்த்தீங்கன்னா terminal connector for transformer to receive LT side, single most ACSR and horizontal takeoff. அதாவது இந்த இடத்துல இப்போ டிரான்ஸ்ஃபார்மர் பார்த்தோம்ல, இதெல்லாம் வந்து எல்டி சைட். இப்போ இந்த இடம் 301 போட்டிருக்காங்கல்ல, இது எல்டி சைடில் இந்த மோஸ்ட் கண்டக்டரையும் எல்டி சைடையும் கனெக்ட் பண்ணுறதுக்கு இங்கே ஒரு கிளாம்ப் வச்சுருப்பாங்க. இது 301ன்றது இந்த கிளாம்ப். terminal connector for transformer to receive LT side most single most ACSR connector horizontal takeoff. Terminal connector for LA to receive single most ACSR connector horizontal takeoff. இது LA வையும் ACSR கனெக்ட் பண்ற பாயிண்ட். இது என்ன நம்பர்னா 302. இது எங்க இருக்கும்னா இங்க இருக்கு பாருங்க. LAவையும் LAன்றது இது LAவையும் ACSR கனெக்ட் பண்றதுக்கு இங்க ஒரு கனெக்டர் வச்சிருப்பாங்க. இந்த கனெக்டர் தான் வந்து பாத்தீங்கன்னா 302. ஓகே, அடுத்து வந்து terminal connector for ISO to receive single most ACSR connector suitable for horizontal takeoff 303. இது ஐசோலேட்டரையும் மோஸ்ட் கனெக்டரையும் கனெக்ட் பண்றது. 303 இங்க பாருங்க, ஹரிசாண்டல். இந்த மோஸ்ட் கண்டக்டர், இது மோஸ்ட் கண்டக்டர், இது ஐசோலேட்டரோட ஒரு டெர்மினல். ஓகேவா, இந்த டெர்மினல்ல வந்து மோஸ்ட் கண்டக்டர் வச்சிருப்பாங்க. அப்புறம் வந்து terminal connector for isolator to receive 2.5 inch IP aluminum tube. இதோட அலுமினியம் டியூப் வருது 304 அலுமினியம் டியூப். 2.5 அலுமினியம் டியூபையும் ஐசோலேட்டர் கனெக்ட் பண்றது. இங்க பாத்தீங்கன்னா 304 வந்து அலுமினியம் டியூபையும் இந்த ஐசோலேட்டரையும் கனெக்ட் பண்ற பிளேஸ். ஓகே, இதான் வந்து இந்த கனெக்டர் வந்து 304. ஓகேவா, அடுத்து வந்து terminal connector for isolator receive 2.5 inch aluminum tube ரிச் டைப். ஒன்று வந்து ஃபிளெக்சிபிள் டைப் வச்சிருப்பாங்க, இந்த பக்கம் வந்து ஃபிளெக்சிபிள் டைப், இந்த பக்கம் ஃபிளெக்சிபிள் டைப், இந்த பக்கம் ரிச் டைப். ஒரு பக்கம் ரெண்டு ஐசோலேட்டர் கனெக்ட் பண்ணதுன்னா ஒரு பக்கம் வந்து ஃபிளெக்சிபிள் டைப் வச்சிருப்பாங்க, இன்னொரு பக்கம் வந்து ரிச் டைப் வச்சிருப்பாங்க. 304ன்றது ஃபிளெக்சிபிள் டைப், 305ன்றது ரிச் டைப். ரெண்டுமே வந்து ஐசோலேட்டரையும் டியூபையும் தான் கனெக்ட் பண்ணுது. பட் இது வந்து ஃபிளெக்சிபிள் டைப். 304ன்றது ஃபிளெக்சிபிள் டைப், 305ன்றது ரிச் டைப். ஓகே, அப்புறம் வந்து 306 பார்த்தீங்கன்னா terminal connector for CD to receive single most ACSR கண்டக்டர் ஹரிசாண்டல். இது வந்து சிடியையும் மோஸ்ட் கண்டக்டரையும் கனெக்ட் பண்ற கிளாம்ப் கனெக்டர். ஓகே,
A single 10 connector for CB to receive single mode HSR conductor horizontal takeoff. This on the CBU most HSR. This is 307. CBU most connect பண்ற place. அப்புறம் வந்து we have a terminal connector for PT to receive 2.5 inch aluminum tube flexible type. So PTயையும் பொட்டன்ஷியல் டிரான்ஸ்ஃபார்மரையும் அலுமினியம் டியூபை கனெக்ட் பண்றதுக்கு 308 வந்து பாத்தீங்கன்னா பிடி. ஸோ இங்க வந்து பார்த்தீங்கன்னா தூரம் பாருங்க 308. ஓகே 308 வந்து பாத்தீங்கன்னா இது வந்து பஸ் ஃபோர்ஸ் இன்சுலேட்டர் பிடி இது பிடியையும் connected to the wrist shape 2.5 flexible type connector. Okay, அதுதான் இது 308 வந்து the connector for PD to receive 2.5 inch IPS aluminum tube flexible type. Terminal connector for BP in a best force insulator to receive 2.5 inch IPS aluminum tube wrist shape. At the terminal connector for station transformer to receive on SC side single mode zebra conductor horizontal takeoff. இது வந்து ஸ்டேஷன் 310ன்றது ஸ்டேஷன் டிரான்ஸ்ஃபார்மரையும் எஸ்சி சைட் ஆஃப் மோஸ்ட் கண்டக்டரையும் கனெக்ட் பண்றது. எஸ்சி சைட் ஆஃப் ஸ்டேஷன் டிரான்ஸ்ஃபார்மரையும் மோஸ்ட் கண்டக்டரையும் கனெக்ட் பண்ற பிளேஸ் வந்து 310. இது எங்க இருக்குன்னா இங்க வந்து பாத்தீங்க இது வந்து எஸ்சி சைட், இது வந்து எல்வி சைட். எஸ்சி சைடா வந்து பாத்தீங்கன்னா 33 kV சைட், இது 33 kV சைட். 310 வந்து எஸ்சி சைடையும் மோஸ்ட் கனெக்டர், இது மோஸ்ட் கனெக்டர் கனெக்ட் பண்ற பிளேஸ் 310 வந்து. ஓகேவா, அதுதான் இங்க சொல்லியிருக்காங்க. terminal connector for station transformer to receive on SC side most single HSR connector horizontal takeoff. அப்புறம் அந்த சிங்கிள் டென்ஷன் ஸ்ட்ரிங் இன்சுலேட்டர் ஹார்ட்வேர் ஃபார் சிங்கிள் மோட் HSR கனெக்டர். அது வந்து வித் டர்ன் பக்கிள்ஸ். அப்புறம் வந்து சிங்கிள் டென்ஷன் ஸ்ட்ரிங் இன்சுலேட்டர் ஹார்ட்வேர் ஃபார் சிங்கிள் மோட் HSR கனெக்டர் வித்தவுட் டர்ன் பக்கிள். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா சிங்கிள் சஸ்பென்ஷன் ஸ்ட்ரிங் இன்சுலேட்டர் ஹார்ட்வேர் ஃபார் சிங்கிள் மோட் HSR. இது வந்து சஸ்பென்ஷன் டைப்ல இன்சுலேட்டர், சஸ்பென்ஷன் டைப் டிராப் டைப்ல 313 பாத்தீங்கன்னா இங்க இருக்கும். இதோ பாருங்க டிராப் டைப்ல we have a connector. இந்த கனெக்டர் வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்கும். மோஸ்டையும் ஸ்ட்ரிங் இன்சுலேட்டரையும் கனெக்ட் பண்றத 313 இந்த இடத்துல வரும். அப்புறம் அந்த இன்டர் கனெக்டர் ஃபார் 2.5 IPS aluminum tube to single mode HSR connector suitable for டியூபையும் ஏசிஎஸ்ஆர் அது மோஸ்ட் ஏசிஎஸ்ஆர் கனெக்ட் பண்றதுக்கு யூஸ் பண்ற இன்டர் கனெக்டர். ஓகே, terminal connector for HG fuse to receive the most ACSR connector horizontal takeoff. இது HG fuse-ஐயும் most ACSR கனெக்ட் பண்றது 340. இப்போ இங்க பாத்தீங்கன்னா தெரியும் HG fuse-ஐயும் most கனெக்ட் பண்றது இங்க வரும். அப்புறம் வந்து terminal connector for HBPI bus force insulator to receive 2.5 inch IPS aluminum tube wrist shape. So these are all the various clamps connectors we have for 33 kV and 110 kV side.
Similarly, voltage we can see for all the various voltage வந்துச்சுன்னா அதே மாதிரி ஒரு பிளேஸுக்கோ we have connector and clamps. இதில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் எத்தனை கிளாம்ப் இருக்குன்னா 33 kV சைட்ல பார்த்தீங்கன்னா 16 வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் கிளாம்ப்ஸ் இருக்கு. கவனி ராஜேஷ், 33 kV சைட்ல பார்த்தீங்கன்னா 16 கிளாம்ப்ஸ் வரும் 33 kV சைட். அதே வந்து 110 kV சைட்ல பார்த்தீங்கன்னா we have 23 clamps. 23 clamps connector வரும். ஒவ்வொரு நம்பரும் ஒரு கிளாம்ப் வந்து இண்டிகேட் பண்றது. எலக்ட்ரான் கீ டயக்ராம், எலக்ட்ரான் கீ டயக்ராம் சொல்லுவாங்க. மெயினா வந்து based on this erection key diagram only we can connect the equipments கண்டக்டரையும் எக்யூப்மெண்ட்ஸையும் டியூபையும் கண்டக்டரையும் கனெக்ட் பண்றதுக்கு என்னென்ன கிளாம்ப்ஸ் வேணும், என்னென்ன கனெக்டர்ஸ் வேணும். ஓகேவா? this is for planல வந்து only see the top view. We go with section, we can see the clamp actually. clamp இதுல வந்து பாத்தீங்கன்னா இப்ப லைன் பே எடுத்துட்டீங்கன்னா டிரான்ஸ்ஃபார்மர் பே, டிரான்ஸ்ஃபார்மர் இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா டிரான்ஸ்ஃபார்மரையும் மோஸ்டையும் கனெக்ட் பண்றது இது 301. அப்புறம் சஸ்பென்ஷன் இன்சுலேட்டரையும் மோஸ் கனெக்டரையும் கனெக்ட் பண்றது 313. 3111ன்றது சஸ்பென்ஷன் இன்சுலேட்டரையும் மோஸ் கனெக்டர். இது மோஸ் கனெக்டர், நீங்க பாத்தீங்கன்னா மோஸ் கனெக்டரா இருக்கும். மோஸ் கனெக்டரையும் இது ஒரு சஸ்பென்ஷன் இன்சுலேட்டர், இது ரெண்டையும் கனெக்ட் பண்றதுக்கு 301. 312 இது வந்து ஒன்று பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸட் ஃபிளெக்சிபிள் டைப் இருக்கும். 312 வந்து ரிச் டைப்னா ஃபிக்ஸட், அது நாட் வேரியபிள். ஓகே, ஒன்று வந்து ஒரு ரிச் டைப் இருக்கும், ஒரு பக்கம் வந்து ஃபிளெக்சிபிள் டைப் இருக்கும். அதுதான் 302ன்றது எல்ஏவையும் மோஸ்ட் கண்டக்டரையும் கனெக்ட் பண்ற கனெக்டர். ஓகே, 313 இங்க பாருங்க, 313 வந்து சஸ்பென்ஷன் இன்சுலேட்டரையும் மோஸ்ட் கனெக்டரையும் கனெக்ட் பண்றது. 306 வந்து சிடியையும் மோஸ்ட் கனெக்டரையும் கனெக்ட் பண்ற கிளாம்ப். சிடியையும் மோஸ்ட் இந்த பாயிண்ட், சிடியையும் மோஸ்ட் கனெக்டர் கனெக்ட் பண்ற பாயிண்ட். இங்கே வந்து சிடியையும் மோஸ்ட் கனெக்டரையும் கனெக்ட் பண்றது. ஓகே, இது ஹரிசாண்டலா எடுத்திருப்பாங்க. அப்புறம் வந்து இது என்னது சிபியும் மோஸ்ட் கனெக்டரும் கனெக்ட் பண்ற பாயிண்ட். சிபி வந்து சிபியும் சிபியோட டெர்மினலையும் மோஸ்டோட கனெக்டரும் கனெக்ட் பண்றது 307. அதே மாதிரி இதையும் அதே தான் 307 வந்து சிபியும் மோஸ்ட் கனெக்ட் பண்றது. அப்புறம் வந்து ஐசோலேட்டரையும் மோஸ்ட் கனெக்டரும் கனெக்ட் பண்றது 303 கனெக்டர். ஓகே, அப்புறம் 305 வந்து இதுதான் ரிச் பஸ், இது பைப். இது பைப்பையும் ஐசோலேட்டரையும் கனெக்ட் பண்றது வந்து 305 வரும். இது ஒன்று வந்து ஃபிளெக்சிபிள் டைப், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ரிச் டைப். ஒரு எண்ணு வந்து ஃபிளெக்சிபிள் டைப், இது ஃபிளெக்சிபிள் டைப். 304ன்றது ஃபிளெக்சிபிள் டைப், 305ன்றது ரிச் டைப். ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா அலுமினியம் டியூபையும் ஐசோலேட்டரையும் கனெக்ட் பண்ற கிளாம்ப் தான். 304ஐயும் 305ஐயும் ரெண்டுமே ஐசோலேட்டரையும் அலுமினியம் கனெக்ட் பண்ற பாயிண்ட். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஃபிளெக்சிபிள் டைப்பா இருக்கும், இன்னொன்று வந்து ரிச் டைப்பா இருக்கும். அப்புறம் இது வந்து இந்த 314ன்றது டியூபையும் ஏசிஎஸ்ஆர் மோஸ்ட் கனெக்டரும் கனெக்ட் பண்ற டெர்மினல் கனெக்டர், இன்டர் கனெக்டர். ஓகே, அப்புறம் இதை 303ன்றது ஐசோலேட்டரையும் மோஸ்டையும் கனெக்ட் பண்றது, ஐசோலேட்டரையும் மோஸ்டையும் கனெக்ட் பண்றது. அதே மாதிரி 307 சர்க்கியூட் பிரேக்கரையும் மோஸ்ட் கனெக்டரையும் கனெக்ட் பண்ற கிளாம்பு.
இங்க ஒரு 307 இருக்கு. இதே வந்து பாத்தீங்கன்னா மோஸ்ட் கண்டக்டரையும் ஐசோலேட் சிபியோ கனெக்ட் பண்றது. and this is your CTO 306ன்றது CTO மோஸ்ட் கனெக்டர் கனெக்ட் பண்ற பாயிண்ட். அப்புறம் வந்து இது அந்த CTO மோஸ்ட் கனெக்டர் கனெக்ட் பண்ற பாயிண்ட். இது வந்து ஐசோலேட்டரையோ மோஸ்ட் கனெக்டர் கனெக்ட் பண்ற கிளாம்ப். ஓகே 303. இது வந்து மோஸ்ட்லி ஐசோலேட்டர் கனெக்ட் பண்ற பாயிண்ட். அப்புறம் இது வந்து LAவையோ மோஸ்ட் கனெக்டர் கனெக்ட் பண்ற பாயிண்ட். திஸ் இஸ் யுவர் பாயிண்ட். and this is your connector. இது கனெக்டர். 313 வந்து சஸ்பென்ஷன் இன்சுலேட்டரையோ மோஸ்ட் கனெக்டரையும் கனெக்ட் பண்ற பாயிண்ட். இதான் 33 kV சைடுல யூஸ் பண்ற கிளாம்ப்ஸ். ஓகே 33 kV சைடுல யூஸ் பண்ற கிளாம்ப்ஸ் இது. அதே மாதிரி 110 kV சைடுல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து 101 பாத்தீங்கன்னா டிரான்ஸ்ஃபார்மர் HV சைடையோ 2.5 inch IPS அலுமினியம் டியூபையும் கனெக்ட் பண்ற பாயிண்ட் இது. அப்புறம் இது வந்து 102 வந்து பாத்தீங்கன்னா LAவையோ கண்டக்டர் ACSR கனெக்ட் பண்ற பாயிண்ட். ஓகே இது வந்து ஜீப்ரா கண்டக்டர் யூஸ் பண்ணிருப்பாங்க. அப்புறம் இங்க வந்து 111 இது வந்து சர்க்யூட் சிடியோ டியூபையோ கனெக்ட் பண்ற பாயிண்ட். ஓகே இது வந்து சிடியோ டியூப் ஒன்னு வந்து பிக்சட் டைப், ஒன்னு வந்து ரிஸ்ட் டைப், ஃபிளெக்சிபிள் டைப், ஒன்னு வந்து ரிஸ்ட் டைப்ல இருக்கும். 107ன்றது 107ன்றது ஐசோலேட்டரையோ அலுமினியம் டியூபையோ கனெக்ட் பண்ற பாயிண்ட். அப்புறம் 108ன்றது ஐசோலேட்டரையோ அலுமினியம் டியூபையோ கனெக்ட் பண்ற பாயிண்ட். இது வந்து பிடியை கனெக்ட் பண்ற பாயிண்ட். ஐசோலேட்டர் பிடி பிளஸ் அலுமினியம் டியூப் 113. இது வந்து சிடியோ அலுமினியம் டியூபையோ கனெக்ட் பண்றது, ஐசோலேட்டரையோ அலுமினியம் டியூப் கனெக்ட் பண்றது. 106 வந்து ஐசோலேட்டரையோ ஜீப்ரா கனெக்டர். இது ஜீப்ரா கனெக்டர், ஜீப்ரா A6 இது கனெக்ட் பண்ற பாயிண்ட். ஸோ அடுத்து வந்து 113ன்றது பாத்தீங்கன்னா கப் இது 123. ஓகே இது வந்து பாத்தீங்கன்னா ரிஸ்ப். இது வந்து பாத்தீங்கன்னா பிபிஐயோ டியூபையோ கனெக்ட் பண்ற பாயிண்ட். 115. 116ன்றது டவர்ல இருக்க கேண்டிலிவரையோ கேபிள் ஜீப்ரா கண்டக்டர் கனெக்ட் பண்றது. சிமிலர்லி இது ஐசோலேட்டரையோ டியூபையோ, இது வந்து ஐசோலேட்டர், இது வந்து சர்க்யூட் பிரேக்கரையோ டியூபையோ கனெக்ட் பண்றது. சர்க்யூட் பிரேக்கரையும் டியூபையோ, இது வந்து பாத்தீங்கன்னா ஐசோலேட்டரையும் டியூபையோ கனெக்ட் பண்றது. இது வந்து ஐசோலேட்டரையும் டியூபையோ கனெக்ட் பண்றது. இது ஐசோலேட்டர் டியூப், ரெண்டு ஐசோலேட்டரும் டியூபை கனெக்ட் பண்றது. 107ன்றது ஐசோலேட்டரையும் டியூபை கனெக்ட் பண்றது. 114ன்றது ஐசோலேட்டர் பிபிஐயோ டியூபை கனெக்ட் பண்றது. 121ன்றது கப், ஓகே எண்ட் கப். இது மேல வந்து ஷீல்டிங் ஒயர் பார்க்கறது டி டைப் கனெக்டர் வச்சிருப்பாங்க. 118 121 அதுல கனெக்ஷன் எடுக்கணும்னா we can 122 வந்து யூஸ் பண்ணிருப்பாங்க. 118 வந்து we have to connect it. இது டி டைப் கனெக்டர் சொல்லுவாங்க. so these are all the erection key diagram. எந்தெந்த கிளாம்ப் வரணும் அப்படின்ட்டு we can see in this diagram.